அம்மா உங்க மேனேஜர். அவனை பத்தி மட்டும் பேசாத. நேற்று தலைவலிக்குன்னு ஒரு ஹாஃப் டே லீவு கேட்டதுக்கு டோலாவை போட்டுட்டு போய் வேலையை பாருன்னு சொல்லிவிட்டான். வர்ற கோத்துக்களை தூக்கி போட்டு மிதிக்கிற போல இருக்குது. அம்மா மேனேஜர் லைன்ல இருக்காங்கம்மா. அம்மா அக்காக்கு மட்டும் பண்டாக்கி தந்துருக்கீங்க, எனக்கு எங்க? நான் எங்கடா பண்டை வாங்கி கொடுத்தேன்? அங்க பாருங்க, நல்லா தின்னு போட்டு ஆடிட்டு இருக்கு. ஆடிக்கிட்டு இருக்காளா? எங்க காட்டு பாப்போம். வாங்க பாருங்க. மேடம் மேடம். என்னம்மா வேணும்? நாங்கள் ஸ்விம்மிங் பூல் கட்டுறோம். டொனேஷன் ஏதாவது இருந்தால் கொடுங்கம்மா. ஓ டொனேஷனா? இருங்க. இந்தாங்கம்மா, ஒரு வடை தண்ணி இருக்குதுல, பத்தலன்னா இன்னும் கேளுங்க, எவ்வளவு வேணாலும் தாரேன். பாப்பா, நீ படிச்சு பெரிய ஆளா ஆனோனே என்ன வாங்கணும்னு ஆசைப்படுது தங்கம்? கலெக்டர் ஆக போறேன். ஐயோ என் தங்கம் கலெக்டர் ஆக போறியா? பாப்பா, நீ கலெக்டர் ஆனோனே நம்ம நாட்டுக்கு முதல்ல என்னமா செய்வ? நான் மட்டும் கலெக்டர் ஆகணும்னு வச்சுக்கோங்க, முத வேலையா மழை பெஞ்சோனே ஸ்கூலுக்கு லீவ் விட்டுருவேன். யார் தான் வந்திருப்பான்னு தெரியல, குசு 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 குசுன்னு தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. அம்மா என்ன குழந்தைகிட்டே இருக்கீங்க? இது வீட்டு சாந்தி வீட்டுக்கு 2-3 கார் வந்திருக்குடி. யார் வந்திருக்கா என்ன அதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அவங்க வீட்டுல யார் வந்தா உனக்கு என்னம்மா? வாங்கலே பார்த்துட்டு போக வேண்டியதானம்மா. அப்படிலாம் நம்மளால ஓரவஞ்சனமாலாம் இருக்க முடியாது. பக்கத்து வீட்டில் அக்கம் பக்கத்தில் என்ன நடக்கு யாது நடக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே நல்லது. அப்படின்னா நாளைக்கு எதுவும் ஒன்று நம்மளுக்கு வந்து உதவி செய்வோம். யார் வந்திருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்குதுன்னு தெரியலையே. ஏம்மா இப்போ எங்க போறீங்க? சாந்தி வீட்டுக்கு. எதுக்கு போறீங்க? அவட்ட அன்னைக்கு இது கடு வாங்கியிருந்தேன், அதான் கொண்டு போய் கொடுக்க போறேன். ஓ, இந்த ஒத்த ஸ்கூன் கடுகு அவங்க கேட்டாங்களோ? கேட்கட்டாலும் வாங்கின பொருளை திருப்பி கொடுக்கண்டாமா? அவ்வளோ நல்லவங்க கிடையாதே நீங்க. ஆமா, இது கடுகு எப்போ வாங்குனீங்க? போன வருஷம் பொங்கலுக்கு வாங்கினேன். ஓ, போன வருஷம் பொங்கலுக்கு வாங்கினதுக்கு இப்பங்க போய் கொடுப்பீங்களோ? போன வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தானே அவள் வீட்டுக்கு கார் வந்திருக்கு. எப்போ பாரு செல்லு பார்த்துக்கிட்டே இருந்தேன். படிக்கணும்ல அக்கறை இல்லையா கேட்கேன். ஹோம்ஒர்க் கொடுத்ததெல்லாம் முடிச்சுட்டே முடிக்கலையா கேட்க நீனு. அம்மா அப்பா கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறவங்க கொஞ்சம் கூட எண்ணமே இல்லை. கஷ்டப்பட்டு அதுக்கு படிக்கணுமே, நிறைய மார்க் வாங்கணும். கொஞ்சமாச்சும் நல்லா படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணுங்கிறதுல எண்ணமே கிடையாது. பக்கத்து வீட்டு எல்லாம் பாரு ஒடியோட எவ்வளவு மார்க் வாங்குது. அந்த பிள்ளைல சொல்லும் போது எனக்கு கேவலமா இருக்குது.